வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த லைவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தால் லைவ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதாவது டெஸ்ட் டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன டாபிக்ஸாக இல்லை நம்பர்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தால் நமக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். k+1, 3k மற்றும் 4k+2 ஆகியனவை ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்ற எனில் k இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 0, ஆப்ஷன் பியில் 1, ஆப்ஷன் சியில் 2, ஆப்ஷன் டியில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் லைவ்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் என்ன டக்குன்னு லைவ்ல சொன்னீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? k+1, 3k, 4k+2ன்றது வந்து 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் ஆஃப் ஏபின்னு சொல்லிட்டு நமக்கு கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத ஆன்சர் டக்குன்னு போடுங்க பார்ப்போம். சாட்டில் போடுங்க, லைவ் சாட்டில். ரொம்பவே சிம்பிள். சூப்பர். எல்லோரும் நல்லா லைவ்ல கமெண்ட் பண்ணுறீங்க. ஆப்ஷன் டி அப்படின்றதான் ஆன்சர். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசத்தை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது உறுப்புலேருந்து இரண்டாவது உறுப்பை கழிக்கிறதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது உறுப்புங்கிறது 3k, முதல் உறுப்புங்கிறது k+1. இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -k -1 மாறிடும். அதே மாதிரி மூன்றாவது உறுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4k+2, இரண்டாவது உறுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 3k. ரெண்டு கடையில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ 3kலேருந்து கேவை மைனஸ் பண்ணால் 2kன்னு கிடைக்கும், -1ன்றது அப்படியே வந்துடும். 4kலேருந்து 3kவை மைனஸ் பண்ணால் கேன்றது கிடைக்கும், +2ன்றது அப்படியே வந்துடும். ஸோ இங்கே இருக்க கே வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது மைனஸில் வரும், அப்போ 2k -1. இங்கே இருக்க -1 வந்து ஈக்குவல் டு சைடு போகும்போது ப்ளஸில் வரும், அப்போ 2 + 1. அப்போ கேவோட வேல்யூங்கிறது என்ன கிடச்சிருக்கு? 3 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பார்த்துலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. சேம் அதே ஃபார்மேட் தான். 18, a, b -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + b இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஃபார்மேட் தான். இரண்டாவது உறுப்புல இருந்து, அதாவது இரண்டாவது உறுப்பு a, அதிலிருந்து நான் 18 முதல் உறுப்பை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, கடைசி உறுப்புல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்க -bங்கிறது ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது +b வரும். இங்கே இருக்க -18 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது +18 போகும். அப்போ 18 -3 15 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ சூப்பர், அவங்களுக்குலாம் ஃபயர். ஓகேங்களா? ஃபயர் சிம்பிள் கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிள் தான். 15 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான தேர்டு கொஸ்டின் பார்த்துருங்களா? நம்மளோட தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கொஸ்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 7, 10, 13 என்ற எண் வரிசைகளில் 20வது உறுப்பு, 20வது டேர்ம், 20வது என்ன ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? tn = a + n - 1 × d அப்படின்றத நமக்கான உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. n அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20. அப்போ t20 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. a அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 7 ப்ளஸ் நமக்கு 20வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 20 - 1 19ன்னு கிடைக்கும். டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 10லேருந்து 3 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 7 + 19 × 3 57 அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ 7ஐயும் 57ஐயும் கூட்டினா நமக்கான 20வது உறுப்பு கிடைக்கும். 64 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தெரியாதவங்க நம்ம சால்வ் பண்ணதை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வந்து ஆன்சரை சொல்லியிருப்பீங்க. சூப்பர். ஓகேங்களா? ஈஸியான சம் தான், ஈஸி தான். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சேம் அதே மாதிரி மாடல் தான். 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையில் 21வது உறுப்பானது. பாருங்க, எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்க. 5 5ன்றது குறைஞ்சிட்டு வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் அப்படிங்கிறது -5. முதல் உறுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100. n அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 21வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்கிறது 21. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? tn 21வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ t21 = a + n - 1 × d அப்படின்றதான் ஃபார்முலா. இதில் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 100 + n - 1ன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது 20, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 21, 1 மைனஸ் பண்ணும்போது 20 அப்படின்றது கிடைக்கும். இன்ட்டு டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -5 அப்படின்றது கிடச்சிச்சு. ஸோ -5 அப்படின்றதான் டி. 20ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 100ன்னு கிடைக்கும். முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே போட்டுருங்க. இப்போ 100 - 100 0 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி 0 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான ஃபிஃப்த் சம் பார்த்துருங்களா?
நமக்கான 5th சம் பார்த்துருங்க. 5th சம்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 5வது உறுப்பின் 5 தடவை. அதாவது 5வது உறுப்போட 5 மடங்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க? 8வது உறுப்பின் 8 மடங்கு. 8 அப்படிங்கிறது டேர்ம். 8வது உறுப்போட 8 மடங்குக்கு சமம்னா 13வது உறுப்பு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள். ஆன்சர் இந்த மாரி மாடல்ல கேட்டாங்கன்னா 0 தான் ஆன்சர் வரப்போகுது. எப்படி சார்னா, என்னென்ன உறுப்பு குடுத்துருக்காங்களோ அது 2யும் கூட்டுங்களேன். 8 + 5 13 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு கேட்ட உறுப்பு என்ன? 13. ஸோ 13வது உறுப்பே கேட்டிருக்காங்க. நம்ம அந்த 2 உறுப்ப கூட்டும்போது 13 வந்துச்சுன்னா, 2யும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருமோ, அதுதான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இந்த மாரி மாடல்ல கேட்டாங்கனாலே 0 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? கீழ எக்ஸ்ப்ளனேஷன்ல பார்த்தீங்கன்னா, பெருசு பெருசா போட்டிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன ஷார்ட்கட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் இந்த மாரி மாடல்ல கேட்டாங்கனாலே ஆன்சர் 0 தான். நமக்கான 6வது கொஸ்டினும் சேம் மாடல் தான். என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது 13வது உறுப்பு. அப்போ நமக்கு என்னென்ன உறுப்பு குடுத்துருக்காங்க? 6வது உறுப்பு, 7வது உறுப்பு. இந்த 2 உறுப்ப கூட்டினா என்ன கிடைக்கும்? 6 + 7 13 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கேட்டதும் 13வது உறுப்பு தான். ஸோ 13 - 13 0 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 7th கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான 7வது கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த 8th டேர்ம் 8வது உறுப்ப கண்டுபிடிக்க சொல்லிட்டு, பொது உறுப்பு அதாவது Tn வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? 2n² - 3n + 1 எனில் 8வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப n-க்கு பதிலா 8 அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்ப 2 * n² வேல்யூ 8 × 8 64 மைனஸ் 3 × n-ன்னு குடுத்துருக்காங்க. n-க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 × 8 24 பிளஸ் 1 ஓகேங்களா? 2யும் 64 மல்டிப்ளை பண்ணும்போது 128ன்னு கிடைக்கும். பிளஸ் 1 - 24 அப்படின்றது இருக்கு. பிளஸ் 1 பண்ணும்போது 129ன்னு கிடைக்கும். அதிலிருந்து 24 நம்ம மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 105 அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியா தான் போகுது. ஸோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? நமக்கான 8th கொஸ்டின் பார்த்துருவோங்களா? நமக்கான 8th கொஸ்டின் பார்த்துரலாம். 8th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 3, 6, 9, எக்ஸெட்ரா 11 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது எண் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதில் முடிஞ்சிருக்கு? அப் டு 111. அதாவது நமக்கு 1 × 3 3, 2 × 3 6. அப்ப நமக்கு எந்த டேபிள் குடுத்துருக்காங்க பாருங்க. 3 × 3 9. அப்ப குடுத்திருக்கிறது எல்லாமே 3rd டேபிள். ஸோ இந்த மாரி 3rd டேபிள் நமக்கு டேபிள்ஸ் குடுத்துட்டாங்கனாலே, அதுல இருக்க கடைசி நம்பர வந்து எந்த டேபிளால மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்களோ, அந்த டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர். 3rd டேபிளால மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கான எண்ணிக்கை என்னன்னு உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சிரும். 1 3 3 3 × 3 9 பேலன்ஸ் 2 7 × 3 21. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் உறுப்புகளோட எண்ணிக்கையா தெரியும். இத வந்து அவங்க ஃபார்முலா படி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா படியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். L - A/D + 1 அப்படின்றதான் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. L அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு. A அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு. D அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனாவது டேபிள். 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ். 2 நம்பருக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 3. அத தான் கீழ போட்டிருப்பாங்க. ஸோ 111லேருந்து 3 மைனஸ் பண்ணா 108ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 3. 108 3ஆல டிவைட் பண்ணும்போது 36. ஃபார்முலால இருக்க 1 கூட்டும்போது நமக்கு 37ன்னு கிடைக்குங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 10th சம் பார்த்துருவோங்களா? நமக்கான 10th சம். ஓகேங்களா? சாரி நமக்கான 8th சம். நமக்கான 8th சம்னு குடுத்துருக்காங்க. ஸோ 2மே 8th சம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான 9th சம்ங்க இது. ஓகேங்களா? நம்மளோட 9th சம் தான் இந்த கொஸ்டின். என்ன குடுத்துருக்காங்க? 320 என்பது 5, 8, 11, 14 என்ற தொடர் வரிசையில் எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் 1 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா டேர்மோடையும் 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5ன்றது 6ஆ மாறும், 8ன்றது 9, 11ங்கிறது 12, 14ங்கிறது 15. அதேமாரி கடைசி உறுப்பு 320 இருக்கு பார்த்தீங்களா? அது கூட 1 ஆட் பண்ணா 321ன்னு மாறும். அப்ப இதுவும் நமக்கு எந்த டேபிளா மாறிடுச்சு? 3rd டேபிளா மாறிடுச்சு. அப்ப 2 × 3 6, 3 × 3 9, 4 × 3 12, 5 × 3 15. ஆனா நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இல்ல. கரெக்ட்டுங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருந்து இல்ல. ஒரே ஒரு நம்பர அப்ப லாஸ்ட்ல மைனஸ் பண்ணிக்கலாம். 3ன்ற ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நமக்கு இல்லாம இருக்கு. அதனால கடைசியில 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். கடைசியில இருக்க இந்த டேர்ம் அப்ப என்ன பண்ணணும்? 3ஆல டிவைட் பண்ணணும். எதுக்கு? 3rd டேபிளா நம்ம மாத்திட்டோம். அதனால 3ஆல கட் பண்றோம். கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்?
107 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1 இன்ட்டு 3 அப்படின்றதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதனால 1 அப்படின்ற நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 106 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 106 என்பது தான் சரியான விடை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிளா மாத்திட்டா நமக்கு சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸி அப்படின்றனால டேபிளா மாத்திட்டேன். ஓகேங்களா? நமக்கான 10th சம் பார்த்தலாங்களா? நமக்கான 10th சம்ல பாருங்க என்ன குடுத்திருக்காங்க? 0.40 பிளஸ் 0.43 பிளஸ் 0.46 அப் டு 1 என்ற தொடர் வரிசையோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n/2 a plus l. எதுக்கு சார் a plus l எடுக்கிறீங்கன்னா, கடைசி டேர்ம் வந்து 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.46ன்னு குடுத்திருக்காங்க. முதல் உறுப்புங்கிறது a, கடைசி உறுப்புங்கிறது l. அப்படின்றப்போ நமக்கு இந்த n மட்டும் அன்னோனா இருக்கு. அந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா இருக்கு? l minus a/d plus 1 அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. lங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு 1, aங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 0.4, டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு இடையில உள்ள வித்தியாசம். 0.40ல இருந்து 0.43 வரணும்னா எவ்வளோ நம்பரை கூட்டியிருப்பாங்க? 0.03 அப்படின்ற நம்பரை கூட்டியிருக்கணும். அப்போ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.3, 03 ப்ளஸ் 1. 1ல இருந்து 0.4 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.60 அப்படின்றது கிடைக்கும். டினாமினேட்டரில் 0.03 இருக்கு ப்ளஸ் 1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க 2 இதுலையுமே 2 டிஜிட் இருக்கு. அதனால நான் ரெண்டையுமே ஹோல் நம்பரா மாத்திடுறேன். எப்படி மாத்தலாம்? 60/3ன்னு மாத்திரலாம். ப்ளஸ் 1ன்றது ஃபார்முலால இருக்கு. 60 3ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 20ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 பண்றப்போ 21. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21ன்னு தெரிஞ்சிருச்சு. அது அப்படியே கூடுதலோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ n/2ங்கிறது 21/2. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 0.40, எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 21/2 இன்ட்டு 1.40 அப்படின்றது கிடைக்கும். 1.40 நான் 2ஆல் கட் பண்ணுறேன். 0.70ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 0.7 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 21ஐயும் 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14.7 அப்படின்றது நமக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கூடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 11வது சம் பார்த்தீங்கன்னா, நமக்கான 11வது சம் பார்த்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க? 2, 4, அதாவது -2, -4, -6 அப் டூ -100 என்ற தொடர் வரிசையில் இறுதியில் இருந்து 12வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஈவன் நம்பர் கரெக்ட்டுங்களா? எல்லா நம்பருமே இரட்டைப்படை எண்களா இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல எந்த நம்பர்லாம் இரட்டைப்படை எண்களா இருக்கோ அதுதான் ஆன்சரா வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் பி வராது, டி வராது. நல்லா நோட் பண்ணுங்க. எல்லா நம்பருமே மைனஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஈவன் நம்பர் வந்து மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ நமக்கு குடுத்திருக்க ஆப்ஷன்ல எது வந்து மைனஸ் ஈவன் நம்பரா இருக்கோ அதுதான் நமக்கான 12வது உறுப்பா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். பாருங்க அதே தான் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 12வது சம் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்? நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கும். அப்ப 9th டேர்ம் குடுத்திருக்காங்க. 15வது உறுப்பின் அப்ப 15th டேர்ம் குடுத்திருக்காங்க. 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பு கேட்டிருக்காங்க. கேட்டது வந்து 24. நமக்கு குடுத்தது என்னென்ன டேர்ம் குடுத்திருக்காங்க? 15, 9. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 15 + 9 24ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு குடுத்திருக்க உறுப்பே வந்து குடுத்திருக்கனால 2யும் மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 0 அப்படின்றது தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரி மாடல்ல கேட்டாங்கனாலே ஆன்சர் 0 அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் கீழ்க்கொண்ட நிபந்தனைகளில் எது கரெக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையோட டிஃபரன்ஸுங்கிறது என்ன? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை மைனஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். 2வது உறுப்புங்கிறது பி, முதல் உறுப்புங்கிறது ஏ. 3வது உறுப்புங்கிறது சி, 2வது உறுப்புங்கிறது பி. ஓகேங்களா? இங்க இருக்க -b ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப b + bன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க -a ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்ப a + cன்னு மாறிடும். b + b 2bன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு a + c. அப்ப 2b ஈக்குவல் டு
ஏ + சி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் அவங்க கொடுத்ததுலே கரெக்டான கண்டிஷனாக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. நமக்கான 14th கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் a² - b² டிவைடட் பை b² - c² இன் மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சேம் டிஃபரன்ஸ். இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மூன்றாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ரெண்டு டேமையும் காமனாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, காமனாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் உள்ள போகும்போது a - b அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, பிக்கு மைனஸ் வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரி ஏ வந்து ப்ளஸில் வந்துடும். அதே மாதிரி சின்றது மைனஸில் வரும், பின்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸில் மாறிடும். அப்போ எதுக்கு ஈக்குவல்? a - bங்கிறது பார்த்தீங்கன்னா b - cக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் வந்து a² - b² இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - b அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? b² - c² இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? b + c இன்ட்டு b - cன்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? b - cங்கிறது எதுக்கு ஈக்குவல்? a - bக்கு ஈக்குவல். ஸோ சாரி a - bக்கு ஈக்குவல். அதனால் நான் a - bன்னு போட்டுறேன். மேலே a - b கீழே a - b இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்க டேம் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். a + b டிவைடட் பை b + c அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இருந்திருக்கு. நமக்கான 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PQRSTன்றது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஏபியில் இருக்குன்னா அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எதுக்கு ஆன்சராக வரப்போகுது? அதாவது P - 4Q + 6R - 4S + Tங்கிறத எல்லாத்தையும் டேம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிடுறேன், கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொன்னனால P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஏங்கன்னா நமக்கு வித்தியாசம் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? 1 அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். -4Qன்னு கொடுத்துருக்காங்க. Qக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 6Rன்னு கொடுத்துருக்காங்க. Rக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -4Sன்னு கொடுத்துருக்காங்க. Sக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் Tக்கு பதில் 5 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிச்சிடலாம். 1 4 × 2 8ன்னு வரும். ப்ளஸ் 6 × 3 18 - 4 × 4 16 ப்ளஸ் 5. ஆட் பண்ணுற டேமை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸில் இருக்க டேமை மட்டும் ஆட் பண்ணிடலாம். 18 + 1 19 19 + 5 24ன்னு கிடைக்கும். மைனஸ் 8 + 16 24ன்னு கிடைக்குங்க. 24லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் கொடுத்துட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாலே நமக்கான ஆன்சர் வந்து 0 தான் இருக்கும். இதே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அடுத்த கொஸ்டினும் சேம் மாடலில் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. a + b + c, எல் சாரி a + b + cன்னு சொல்லிட்டேன்னா a, b, c, l, m அப்படின்றது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா 2a - b - 2c - l + 2mங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 தான். எப்படி சார் அப்படின்னா நான் a, b, c டேமாக இருக்கிறத நம்பராக மாற்றிக்கிறேன். 2 3 4 5ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எல்லா நம்பருக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அப்போ 2aன்னு கொடுத்துருக்காங்களா, 2aக்கு பதிலாக 1 மைனஸ் பியோட வேல்யூ 2ன்னு எடுத்திருக்கோம். -2 × சியோட வேல்யூ 3ன்னு எடுத்திருக்கோம். -Lோட வேல்யூ 4 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எம்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ 5. -2 + 2 வந்து கேன்சல் ஆயிரும். 3 × 2 6 மைனஸ் இருக்குனால -6 -4ன்ற டேம் அப்படி வந்துடும். ப்ளஸ் 2 × 5 10 -6 -4 கூட்டும்போது நமக்கு -10ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 10 அப்படின்ற டேம் இருக்குது. ஸோ 10லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 0 அப்படின்றதான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான 17வது கொஸ்டின் பார்த்துருங்களா. 17வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 + 3 + 5 அப் டு 25வது உறுப்பு வரைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆட் நம்பராக இருந்து உறுப்புகள் வரை அப்படின்னு கேட்டாங்கனாலே இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 25யோட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 625 இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 625 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. ரொம்ப சிம்பிள் தான். சூப்பர், கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். 17வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 13ஆல் வகுப்படணும்னா 13வது டேபிளை எழுதிருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது 7 × 13 91ன்னு கிடைக்கும். 8 × 13 8 × 13 104 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போது இரட்டைப்படை எண்கள் ஈரிலக்க எண்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ 91 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அது எத்தனை நம்பர் வரைக்கும் வந்திருக்கு? 7 அப்படின்ற நம்பரை 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 7 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
எக்ஸில் 1/5 இல் 1/2 இல் 1/3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15னா இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே இருக்க நம்பர் எல்லாத்தையுமே ஈக்குவல் டு சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக போகும். ஸோ 15 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 5 இன்ட்டு 2 10 10 இன்ட்டு 3 30 30 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணும். நான் என்ன பண்ணுறேன் 15 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 இன்ட்டு 3 45. அப்போ ஒரு 0 இருக்குது, அந்த ஒரு 0வை சேர்த்து விட்டுறேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 450 அப்படின்றத ஆன்சராக கிடச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். இதே ஸ்பீடில் நீங்களும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா, இதே அளவுக்கு ஸ்பீடில் நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, 9ஆல் வகுபடும் 3 இலக்க இயலெண்களின் மொத்த எண்ணிக்கை. 3 இலக்க இயலெண்கள்னா 100ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி 999 அப்படின்ற நம்பர் வரைக்கும் இருக்கணும். கரெக்டுங்களா, 999 அப்படின்ற நம்பர் வரைக்கும் எக்ஸாக்டாக இருக்கிறது தான் 3 டிஜிட் நம்பர். அதில் 9ஆல் வகுபடக்கூடிய எண்கள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 3 இலக்க மிகச்சிறிய எண் 9ஆல் வகுபடுறது பார்த்தீங்கன்னா 108. இந்த 108 தான் 100லேருந்து 108க்குள்ளே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர் 9ஆல் வகுபடுறது. அதேமாதிரி லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 999 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுபடும். இந்த மாதிரி சீரீஸை எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணுங்கள். 999ஐயும் 108ஐயும் மைனஸ் பண்ணுங்களேன். 108 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 891 கிடைக்குங்க. ஓகேங்களா, நம்ம எந்த நம்பரை கண்டுபிடிக்கிறோம், 9ஆல் வகுபடக்கூடிய நம்பர், அந்த 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணும்போது 9 இன்ட்டு 9 81, 9 இன்ட்டு 9 81 கிடைக்கும். இந்த 99 வந்துச்சுங்களா, அது கூட ஒரே ஒரு நம்பரை மட்டும் கூட்டிடுங்க. 1 அப்படின்ற நம்பரை கூட்டினீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 100 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நல்லா ப்ரொசீஜர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100லேருந்து 999 வரைக்கும் இருக்கிறது 3 டிஜிட் நம்பர். அதில் மிகச்சிறிய 3 டிஜிட் நம்பர் வந்து 9ஆல் வகுப்படுறது பார்த்தீங்கன்னா 108. லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 999. இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பரால் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணிவிட்டு 1ன்ற நம்பரால் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறப்ப நமக்கு 100 அப்படின்றது ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா, சேம் 100 அப்படின்றது தான் ஆன்சரு. சேம் மாடலில் அதே மாதிரி மாடலில் இருக்க சம் தான். என்ன சம்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் வகுபடக்கூடிய 3 இலக்க இயலெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். மிகச்சிறிய 3 இலக்க எண் வந்து 6ஆல் டிவைட் ஆகிறது 102. அதேமாதிரி மிகப்பெரிய எண் 6ஆல் டிவைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 996. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுங்கள், 6ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ என்ன சொன்னோம், இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லணும். 996லேருந்து 102 மைனஸ் பண்ணிங்கன்னா 894ன்னு கிடைக்கும். அதை வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 149 அப்படின்றது கிடைக்குங்க. 1 6 1 6 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4 × 6 24, பேலன்ஸ் 5, 9 × 6 54. இந்த வர்ற ஆன்சரோட 1ஐ எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறப்போ 1ன்ற நம்பரை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இவ்வளோ தாங்க இன்றைக்கான 20 கொஸ்டின். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவில் 21 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். நல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துருந்துச்சு. 21 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸில் வந்து மேக்ஸ் ரீசனிங்கில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த பிக்சர் அனுப்பிச்சு வைங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7339691304 அப்படின்றதா என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக சார் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நினச்ச மாதிரி இருந்தால் கூட அந்த கொஸ்டினை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெளிவாக விளக்கப்படும், பொறுமையாக சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா, இது லைவ் சாட்னால டக்குன்னு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தோம்னா நமக்கு டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா, அதுக்காக தான் நம்ம ஸ்பீடாக போடுறோம். இந்த லைவ் டெஸ்ட்டோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் 25 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 25 கொஸ்டினை 25 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி 25 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் டெஸ்ட்டே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைவ் டெஸ்ட். ஓகேங்களா, மறக்காமல் நம்மளோட சாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.